மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் சேர்ந்து தொடர்ந்து தேர்தலை சந்திப்பது என்று ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடம் தொடர்ந்து நாங்கள் வற்புறுத்தி வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதிதாக பல்வேறு கட்சிகள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாதிரி கூடுதல் தொகுதிகள் தருவது சிரமம், நீங்கள் தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று தொடர்ந்து அவங்க வற்புறுத்திட்டு இருந்தாங்க. இத்தகைய சூழ்நிலையில் எங்களுடைய கட்சியினுடைய மாநில குழு 2 முறை கூடி இந்த 6 தொகுதிக்கு மேல் என்பதை நாம் வற்புறுத்த வேண்டாம். இப்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி வலுவடைந்திருக்கிறது. கூட்டணியில் பல புதிய கட்சிகள் சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் 6க்கு மேல் என்பதை நாம் வற்புறுத்த வேண்டாம். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட 6 என்கிற எண்ணிக்கையை பெறுவதற்கு பேச்சுவார்த்தை குழு முயற்சிக்க வேண்டும். கட்சி அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய மாநில குழு எங்களுக்கு அதிகாரத்தை அளித்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் MA பேபி உட்பட கலந்து கொண்டு நேற்றைய தினம் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில குழுவும் 6 என்ற எண்ணிக்கைக்கு நாம் உடன்பாடு செய்து கொள்ளலாம் என்கிற முறையில்தான் நேற்றைய தினமும் மாநில குழுவிலே ஒரு இறுதியான முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவரை நேரடியாக சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக பேசுவதற்காக அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் முதலமைச்சர் உள்ளிட்ட பேச்சுவார்த்தை குழுவினர், அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு நேரடியாக சந்தித்து பேசியது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிற தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஒரு பெரிய அணி, அதிகமான கட்சிகள் இருக்கிறது. ஆகவே தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் இருக்கக்கூடிய சிரமங்களை எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த அணியில் நீடிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதே நேரத்தில் இந்த 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 6 என்பதற்குத்தான் எங்களுடைய மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் உங்கள் கமிட்டியில் போய் பேசிட்டு அதை பற்றி சொல்லுங்க, ஆனால் சாதகமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அது நம்முடைய இந்த அணி தொடர்வதற்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து சந்திப்பதற்கும் அது கட்டாயம் பயன்படும். ஆகவே நீங்கள் இந்த 5 என்கிற எண்ணிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மாநில செயற்குழு கூடி இந்த முதலமைச்சர் இப்படி வேண்டுகோள் விடுத்திருக்கிற நிலையில் அதை ஏற்பதா எப்படி என்பது சம்பந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.